அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது ஒரு தொக்குன்னு கூட சொல்லலாம். இதுக்கு நான் எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அப்புறமா காரத்துக்கேற்ற வரமிளகா, கொஞ்சமாக பூண்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சுண்டக்காய் வத்தலும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சுண்டக்காய் வத்தல் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு இப்போ கிடைக்கிது. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வேலைக்கு போகிற பெண்களுக்குன்னு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். டக்குன்னு சாதம் மட்டும் வச்சு இந்த தொக்கு வச்சு அப்படியே கிளறி கொண்டு போயிடலாம். ஸோ ஈஸியான ரெசிபியும் கூட. இதுக்கு இந்த மசாலா அரைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது கொத்தமல்லி விதை, மிளகு, வெந்தயம், வரமிளகா, அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு தனியாக வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக இதையும் வறுத்துடலாம். இதை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கட்டி பதம் வரும். ப்ளஸ் அதனுடைய வாசனையும் அதனுடைய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் பாதி சுண்டை வத்தலை மட்டும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுண்டை வத்தல் பேஸ்ட்டில் அந்த சுண்டைக்காயோடைய டேஸ்ட்டு நல்லாவே இறங்கும். ஸோ இதை நம்ம பொடியும் அரைச்சாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் விட போகிறோம். புளித்தண்ணியை விட்டதுக்கப்புறமா நல்லா அது கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்க்க போகிறோம். இந்த புளித்தண்ணியுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம அந்த பவுடரையும் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பூண்டு ஆப்ஷனல்னு சொல்லியிருந்தேன். ஸோ பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் லேசாக நல்லெண்ணெய் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடாமல் கொஞ்சமாக கிளறிட்டே இருங்க. இது நல்லா கொதிக்கும் போது நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலையும் சேர்த்துருங்க. ஸோ இது நல்லா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் நேரம் ஆக கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ வெல்லம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயுமே புளியோட வெல்லம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லலாம். ப்ளஸ் அசிடிட்டியும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வத்த குழம்பு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்ம நார்மலாக வெளியில் பாட்டில்ஸில் கிடைக்கிது. இதை நம்ம வீட்டில் கூட செஞ்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம். வெளியில் வச்சுருக்க பட்சத்தில் 1 வாரத்துலேருந்து 1.5 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.